الحمد لله الموفق المعين والصلاة والسلام على سيدنا محمد الصادق الأمين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا. قال نبينا محمد سيد البشر صلى الله عليه وسلم: إني لست أخشى عليكم أن تشركوا بعدي ولكني أخشى عليكم أن تبسطوا الدنيا لكم إلى آخر الحديث، أو كما قال النبي صلى الله عليه وسلم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் நீடேற்றமும் அகிலத்தின் அருட்கொடையாய் வந்துதித்த அண்ணல் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய, மேலும் வரவிருக்கக்கூடிய, வர முயற்சி செய்து வர இயலாமல் போன நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே, ஜமாஅத்தார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் பேரருள் பல கோடி படைப்புகளை படைத்து அதில் மனித இனத்தை உயர்ந்தவர்களாக ஆக்கி அதில் நம்மையும் இணைத்து பல்லாயிரக்கணக்கான சமயங்கள், கோட்பாடுகள், மதங்களுக்கு மத்தியில் ஒரே மார்க்கமான இஸ்லாத்தை ஏற்று அவனது கட்டளை பிரகாரம் வாழ்வதற்குரிய முஸ்லிம் என்கிற தகுதியை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அதிலும் புனிதமான இந்த பராஅத் நாளில் அவனது இல்லத்தில் அமர்ந்து அமைதியாக அவனுடைய உத்தரவுகளையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உபதேசங்களையும் வாழ்க்கை வழிமுறைகளையும் சஹாபாக்களுடைய இறைநேசர்களுடைய அருமை பெருமைகளையும் பேசவும் கேட்கவும் அல்லாஹ் வாய்ப்பளித்திருக்கிறான். பாவியாகிய என்னை அல்லாஹ் தஆலா பேச வைத்திருப்பது பெரும் பாக்கியம் என்று நான் கருதுகிறேன். அதன் அடிப்படையில் பேசுகின்ற விஷயங்களின் பிரகாரம் அமல் செய்ய வேண்டும் என்பதை ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்துக் கொள்கிறேன். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருள், இதற்கு ஒரு எல்லை கிடையாது. இதனை மதிப்பிட்டு விட முடியாது. நாம் இங்கிருக்கிற ஒவ்வொரு வினாடியும் நாளை மறுமைக்கான முதலீடு என்பதை நாம் விளங்க வேண்டும். உலகில் நாம் வாழுகிற இந்த நேரத்தில் எல்லா வகையான சேமிப்புகளிலும் கவனம் செலுத்துகிறோம். எதிர்காலத்தில் நமது பிள்ளைகள் யாரிடத்திலும் கையேந்தும் நிலை வந்துவிடக்கூடாது என்பதில் கவனம் கொள்கிறோம். நான் இளமையில் பட்ட சிரமத்தை எனது பிள்ளைகள் அடைந்துவிடக் கூடாது என்பதில் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறோம். திடீரென்று ஒரு செலவு வந்துவிட்டால் கூட அதனை சமாளிக்கும் விதமாக நாம் நம்முடைய தேவைகளை மிச்சப்படுத்திக் கொண்டு, சிக்கனப்படுத்திக் கொண்டு காசு பணங்களை சேமித்து வைக்கிறோம். ஆனால் மறுமை விஷயத்தில் அதுபோன்று செயல்படுகிறோமா என்பதை சிந்திப்பதற்கு அல்லாஹ் வாழ்க்கையில் பல தருணங்களில் நமக்கு வாய்ப்பளிப்பான். அப்படியான ஒரு வாய்ப்பாக இதை நாம் கருதி கொள்ள வேண்டும். இந்த இரவு பராஅத்
விடுதலை இரவு. ஹஜ்ரத் அவர்கள் சொன்னது போல அல்லாஹ் அடியானுக்கு வழங்குகிற சலுகைகளில் ஒரு இரவாக இது இருக்கிறது. என்னாலும் அல்லாஹ் மன்னிப்பவன், எந்நேரமும் அல்லாஹ் மன்னிப்பவன். அடியான் என்னை நோக்கி வரமாட்டானா என்று ஏங்கி கிடப்பவன், அடியான் வர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாலே அடியானை நோக்கி வந்துவிடக்கூடியவன். இருந்தாலும் வருடத்தின் சில நாட்களை, சில இரவுகளை அல்லாஹ் மகத்தானது என்று சொல்கிறான், சலுகை மிக்கது என்று சொல்கிறான். இது அல்லாஹ் அடியார்களுக்கு வழங்கக்கூடிய முக்கியமான சலுகைகளில் ஒன்று. ஏனென்றால் பராத் இரவு குறித்து வருகிற பல நபிமொழிகளை, அதன் ஆழிய கருத்துக்களை நாம் எடுத்து பார்க்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு நபிமொழி நமக்கு போதும். பராத் இரவு கூடுமா கூடாதா என்ற சர்ச்சையை பற்றி பேசுவது சரியானதாக இருக்காது. ஏனென்றால் பராத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இங்கே இருக்கிறோம். இந்த பராத் இரவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழிகளில் ஒன்றே ஒன்று, இதா கானத் லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபான், ஷாபான் மாதத்தின் பாதி அன்று இரவு, அதாவது பிறை 15 அன்று இரவு வந்துவிட்டால் முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்குகிறான், அடியார்களை பார்த்து கேட்கிறான், கூவி அழைக்கிறான். அலாமின் முஸ்தக்ஃபிரின், பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா? ஃபக்ஃபிர் லஹு, நான் பாவ மன்னிப்பு தருவதற்கு தயாராக இருக்கிறேன். அலாமின் முஸ்தர்ஸிகின், பொருளாதார விஸ்தீர்ணம் கேட்பவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? ஃபர்ஸுகஹு, நான் ரிஸ்க் பொருளாதாரம் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். அலாமின் முபத்தலன், நோயினால் பீடிக்கப்பட்டு சிரமத்தில் யாரேனும் இருக்கிறீர்களா? ஃபஆஃபியஹு, நான் நோய் நிவாரணம் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். அலா வகதா கதா வகதா, மேலும் அல்லாஹ் பல விஷயங்களை இது போன்றே சொல்லி சொல்லி தருவதற்கு தயாராக இருப்பதாக சொல்கிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, நம்மை படைத்த இறைவன் என் அடியான் என்னை நோக்கி வரமாட்டானா என்று ஏக்கத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறான். மனிதனும் அந்த தேவையில் இருக்கிறார். உலகில் யாராவது நோய் நிவாரணம் வேண்டாம் என்று சொல்பவர்கள் இருக்கிறோமா? பாவ மன்னிப்பு வேண்டாம் என்று சொல்பவர்கள் இருக்கிறோமா? நான் பாவமே செய்யாதவன், அதனால் நான் பாவ மன்னிப்பு கேட்கவே தேவையில்லை என்ற அந்தஸ்தில் யாரேனும் இருக்கிறோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம கத்தாவும், ஆதமுடைய மக்களில் ஒவ்வொருவரும் பாவம் செய்வார், தெரிந்தோ தெரியாமல் பாவம் செய்து வருவார். எல்லோருமே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த செய்தியை சஹாபாக்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நேரத்தில் ஒரு சஹாபி பெருமானாரிடத்தில் சந்தேகம் கேட்டார். யா ரசூலல்லாஹ், நான் என்னை பற்றி கேட்கவில்லை, எங்களில் சிலர் இருக்கிறார், எங்களுடைய இந்த தோழர்களில் சிலர் இருக்கிறார்கள், பெயரை குறிப்பிடாமல் சொல்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முந்தைய ஐயாமுல் ஜாஹிலியா காலத்திலேயே அவர்கள் பாவம் செய்தது கிடையாது. அல்லாஹ்வை மாத்திரமே இறைவன் என்று ஏற்று இந்த கொள்கைக்கு உங்கள் பின்னால் வருவதற்கு முந்தைய காலத்தில் கூட தனிப்பட்ட ஒழுக்க விஷயங்களிலோ வணக்க வழிபாடுகள் விஷயத்திலோ பாவம் செய்யாத சிலரை நான் அறிவேன். அவர்களும் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டுமா என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் பதிலாக இன்னொரு கேள்வியை எழுப்பினார். அவரிடத்தில் கேட்டார்கள், 10 நபர்கள் சேர்ந்து ஒரு பயணத்தில் இருக்கிறீர்கள், வழியில் ஒரு சிறிய நதி குறுக்கிடுகிறது, இக்கரையில் இறங்கி அக்கரையில் ஏறி செல்ல வேண்டும், 10 நபர்களும் இறங்கி ஏறுகிறீர்கள்.
அந்த 10 நபர்களில் யாருடைய கால் நனையாமல் இருக்கும் என்று கேட்டார். அப்போது அவர் சொன்னார், 10 நபர்களும் இறங்கி ஏறியாக வேண்டும் என்றால் எல்லோருடைய கால்களும் நனைந்துதானே இருக்கும் நாயகமே. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதே போலத்தான் இந்த பூமி என்ற நதியில் இறங்கி வாழ்ந்து மௌத்தாகிற ஒவ்வொருவரும் பாவம் செய்து தீருவார்கள். இது அல்லாஹ்வின் படைப்பின் இயல்பு. அது சரி, என்னதான் செய்வது? அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பவர்களைத்தான் அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் என்று அந்த நபிமொழியில சொல்கிறார். எனவே பாவ மன்னிப்பை விரும்பாதவர்கள் உலகில் யாரும் இல்லை, இருக்க முடியாது. அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிற இரவு இது. பொருளாதாரத்தை தேடாத ஆள் இருக்கிறோமா? விசாலமான பொருளாதாரத்தை வழங்குவதற்கு அல்லாஹ் காத்திருக்கிற இரவு இது. நோய் நிவாரணத்தை வேண்டாதவர்கள் இருக்கிறோமா? இளமையில் எல்லாம் சரியான தூக்கமும் உணவும் இல்லாமல் நேரம் பாராது உழைத்து சேமிக்கிற பணங்களை கூட நோய் வந்து விட்டால் அள்ளி வழங்குவதற்கு மனிதன் துணிந்து விடுகிறார். மருத்துவரின் கையை பிடித்துக் கொண்டு என்னை எப்படியாவது காப்பாற்றி பழைய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை. இளமையில் தான் தொலைத்த உணவும் தூக்கமும் அனைத்தும் அவன் தியாகம் செய்வதற்கு தகுதியான இடத்தில் வந்து விடுகின்றன. எப்போது தன் உடல்நிலையை ஆரோக்கியத்தை இழக்கிறானோ அப்போது. இப்பொழுது யோசித்து பாருங்கள், எந்த செலவீனங்களும் இல்லாமல், எந்த வரிசையிலும் இருக்காமல், எந்த காத்திருப்பும் இல்லாமல் ஒரே இரவில் உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் இந்த இரவு ஜாக்பாட் இரவாய். எனவே இந்த இரவில் நாம் அமல் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபிமொழியின் தொடரில் கூமு லைலஹா வ ஸூமு நஹாரஹா, அந்த இரவில் நீங்கள் நின்று வணங்குங்கள், இரவை ஹயாத்தாக்குங்கள், பகலில் நோன்பு வையுங்கள் என்று சொன்னார்கள். சரி, இரவில் அமல் செய்யுங்கள் என்றால் முழு இரவுமா? இறைநேசர்களின் பார்வையில் பார்த்தால் முழு இரவும் தான். இறைநேசர்களுக்கு இரவும் இல்லை, பகலும் இல்லை. அவர்களின் இரவு இபாதத்துகள் எல்லாம் பகல் இபாதத்துகளை போல் இருந்தன. பல இமாம்களுடைய வரலாறுகள் சரிதைகளில் அது இடம்பெறுகின்றன. நம்மள மாதிரி பலகீனமான ஈமான் உள்ள முஃமின்களுக்கு இரவு முழுக்க நின்று வணங்குவது சாத்தியப்படுமா? முயற்சி செய்வோம், மனதில் நீயத் இருக்கும். ஆனால் அதை சாத்தியப்படுத்த நினைக்கிற போது ஒரு கட்டத்திற்கு மேல் நம்மால் இயலாது. முஃபஸ்ஸிர்கள் நமக்கு அருமையான விளக்கம் ஒன்றை சொல்கிறார். யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவின்குஸ் மின்ஹு கலீலா. அல்லாஹ் தன் ஹபீப் நாயகம் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தைகள். பொறுப்பை பொறுத்து இருப்பவரே, இரவில் கொஞ்சம் பகுதி மட்டும் நீங்கள் நின்று வணங்குங்கள். பொதுவா கொஞ்சமா வணங்குவோம், ஆர்வம் மூட்டி மூட்டி அதிகமா வணக்கம் செய்யறதுக்கு அல்லாஹ் சொல்லுவான் அடியார்களை பார்த்து. ஆனா நம்முடைய நபியுடைய நிலைமை என்ன? அவர்கள் அமல் செய்வதை பார்த்து பார்த்து அல்லாஹ் குறைக்க சொல்லுகிறான். அதிகப்படுத்துவதற்கான பேர வார்த்தைகள் இல்லை. அமலை குறைத்துக் கொள்ளுங்கள், முழுமையாக நீங்கள் இரவில் தொழ வேண்டாம். எவ்வளவு குறைத்துக் கொள்வது? அதைத்தான் பின்னால் விளக்கமாக சொல்கிறார். நிஸ்பஹு அவின்குஸ் மின்ஹு கலீலா, பாதி இரவு நீங்கள் நின்று வணங்கினால் கூட போதுமானது. இதை ஒரு சரியான அளவாக நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஒரு இரவு என்பது இன்றைய நிலைமைக்கு 6:30 மணிக்கு மக்ரிப் வருகிறது, சூரியன் மறைகிறது என்று வைத்துக் கொள்வோம். 6:30க்கு அதுக்கு மேல வருது சூரிய உதயம். தோராயமாக 12 மணி நேரம் என்று நீங்கள் கணக்கெடுத்தா 6 மணி நேரம் நீங்கள் முழித்திருந்து இபாதத்துகள் செய்தாலே இந்த இரவை ஹயாத்தாக்கியவர்களில் நாம் இணைய முடியும். அதாவது இன்றைய மக்ரிபிலே தொடங்கி இரவு 12:30 வரை நாம் சரியான முறையில் பாவங்களை இல்லாமல் நன்மையான காரியங்களை செய்தால் அதற்குரிய நன்மையை பெறுவோம். அதற்கு பிறகும் நாம் அமல் செய்வதற்குண்டான ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது.
நம்முடைய முன்னோர்கள் எதையுமே காரண காரியம் இல்லாமல் நமக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை. பராத் இரவு இருக்குதா, திடீர்னு இந்த இரவு விட்டு எல்லாம் இஷா தொழுகணுமா, ஜியாரத்து போகணுமா, யாசின் போகணுமா, ஒவ்வொரு அமல்களுக்கு பின்னாலும் நூற்றுக்கணக்கான அறிவியல் பூர்வமான, விஞ்ஞானம் மட்டுமல்ல விஞ்ஞான பூர்வமான ஆதாரங்களும் இறைநேசர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் 3 யாசின் ஓதுறோம், அதற்கு பிறகு ஏன் நம்ம கபர் ஜியாரத்து போகிறோம், தஸ்பீஹ் நஃபில் போகிறோம், இதெல்லாம் செஞ்சு முடிக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 12:30 1 மணி ஆகிடுமா. ஒரு ஜமாத்தோடு செய்கிற போது அமல்கள் செய்வது சுலபம் என்பதால் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நாமும் இன்றைக்கு வரை அதை பின்பற்றி வருகிறோம். உண்மையிலேயே இப்போ பேசுகிற சப்ஜெக்ட் பராத் இரவை பற்றி மட்டுமல்ல. ஒரு 1/4 மணி நேரம் அதிகமாக பேசினால் போதும் என்று நான் நினைத்தேன். பராத் என்பது விடுதலை. அந்த நன்மைகளை, இந்த இரவு நமக்கு தருகிற சலுகைகளை நாம் கொஞ்சமும் சிந்தாமல் சிதறாமல் பெற வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையில் சில விஷயங்கள்ல இருந்து நம்ம விடுதலை பெற வேண்டியது இருக்கு. பராஅத்தின் விடுதலையை முழுமையாக முஸ்லிம் எப்போது அனுபவிக்க முடியும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் 2 காரியங்களில் இருந்து நம்முடைய நப்சை நாம் விடுதலை செய்ய வேண்டும். முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை, 2வது உலக மோகத்திலிருந்து விடுதலை. கிட்டத்தட்ட 2 ஒரே மாதிரி. நான் விளக்கமாக பேச பிரியப்படுகிறேன். பாவத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். நம்முடைய வெற்றிக்கான படிகளில் முதல் படியே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு பெறுவதுதான். கௌசுல் ஆலம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் சொல்லுவார்கள், ஒரு முஸ்லிமுடைய வாழ்வியல் லட்சியம், ஒவ்வொரு வயதினருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். இளைஞருடைய லட்சியம் திருமணமாக வேண்டும், திருமணம் ஆனவரின் லட்சியம் குழந்தை பெற்றெடுக்க வேண்டும், குழந்தை பெற்றெடுத்தவரின் லட்சியம் அதை ஒழுக்கமாக வளர்க்க வேண்டும், ஏழையின் லட்சியம் அவன் செல்வந்தனாக வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி லட்சியங்கள் இருக்கின்றன. மொத்த முஸ்லிம்களுக்கும் ஒரு லட்சியம் இருக்கிறது என்றால் மௌத்திற்கு முன் அல்லாஹ்வின் பாவ மன்னிப்பை முழுமையாக பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, ஆனால் முஸ்லிம்களில் முஃமின்களில் பலர் அவர்கள் செய்கிற இஸ்திக்பாருக்காக வேண்டியே இஸ்திக்பார் செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கிறார்கள். பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள், அந்த பாவ மன்னிப்பை எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்க மாட்டேங்கிறாங்க. அவர்களுடைய நாவு அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லுகிறது, ஆனால் உள்ளம் கரையை நேர்த்துக் கொண்டிருக்கிறது. வேறு நபர்கள் செய்யக்கூடிய செயல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது. கண்கள் சாலையில் செல்பவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாவு மட்டும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்கிறது, கை மட்டும் தஸ்பீஹ் மணியை உருட்டுகிறது. இப்படி உள்ளம் இணையாத இஸ்திக்பார்களுக்காக வேண்டியே நீங்கள் இஸ்திக்பார் செய்ய வேண்டும். இது நமது வாழ்க்கையின் யதார்த்தத்தில் உள்ளது. நம்ம வாழ்க்கையில் எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தனியாக அழைத்து உங்கள் வாழ்க்கையில் என்ன சிரமம் இருக்கிறது என்று கேட்டால் குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது பேச வேண்டியது இல்லையா? ஒவ்வொருவருக்குள்ளும் அத்தனை பிரச்சனைகள் இருக்கு. திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், நிச்சயமாக அவன் பாவங்களை மன்னிப்பவன். யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு மழையை அவன் பெய்விப்பான். வயும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன், உங்களுக்கு அல்லாஹ் நிறைய பொருளாதாரத்தை கொடுத்து உதவுவான், நிறைய குழந்தை செல்வங்களை கொடுத்து உதவுவான். எதற்கு? நமக்கு இருக்கிற தேவைகள் பல. நம்முடைய தேவைகளை எல்லாம் பூட்டுகள் என்று வைத்துக் கொண்டால் அத்தனை பூட்டையும் திறப்பதற்கு அல்லாஹ் கொடுப்பது ஒரே சார். என்ன? பாவ மன்னிப்பு கேளுங்கள். நீங்கள் கேட்டவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், கேட்காதவையும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்ன தேவை என்று உங்களுக்கு தெரியாமல் எனக்கு என்ன தெரியுமோ அதையும் நான் உங்களுக்கு நிறைய தெரியும். நமக்கு என்ன வேணும்னு நமக்கே உண்மையில தெரியாது.
அல்லாட்ட நாம ஒன்று கேட்போம், அல்லாஹ் ஒன்று கொடுப்பான். ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தா நாமளே யோசிச்சு போவோம், நல்ல வேளை நான் கேட்டது அல்லாஹ் கொடுக்கல. நமக்கு என்ன வேணும், எது தேவைங்கிறத அல்லாஹ் மிக அறிந்தவன். அனைத்தையும் அவன் தருவதற்கு தயாராக இருக்கிறான். எப்போது? பாவ மன்னிப்பு பெறும்போது, பாவ மன்னிப்பை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற போது. இன்றைய நிலைக்கு சர்வதேச அளவில் முஸ்லிம்களிடத்தில் குறைந்து போன ஒரு பண்பு என்றால் பாவ மன்னிப்பு கேட்பது குறை. நாம் தூயவர்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டோமோ, அல்லது அடுத்தவர்கள் அளவிற்கு நாம் பாவம் செய்வதில்லை என்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோமோ, அல்லது நாம் செய்கிற பாவங்கள் யாருக்கும் தெரியாது என்ற நம்பிக்கையில் இருக்கிறோமோ, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதை குறைத்து விட்டோம். இந்த சமுதாயம் பாவங்களில் இருந்து வெளியே வராமல் நிச்சயமாக வெற்றியை பெற முடியாது. நான் நடைமுறை உதாரணத்தை ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கும் இஸ்ரேல் பலஸ்தீன் போர் நடந்து கொண்டிருக்கிறது. கசாவில் பெண்கள் கொல்லப்படுகிறார். பச்சிலம் குழந்தைகள் குண்டுகளால் துளைத்தெடுக்கப்படுகிறார். கண்களை இழந்து, கைகளை இழந்து, கால்களை இழந்து, அதற்கு மருத்துவம் செய்யக்கூட வசதி இல்லாத சூழ்நிலையில் இன்றைக்கு கசா மக்கள் இருக்கிறார்கள். கசாவை பற்றி நிறைய செய்திகளை நீங்கள் வலைதளங்களில் பார்த்திருப்பீர்கள். நான் 2 மட்டும் சொல்லுகிறேன். ஒரு 7 அல்லது 8 வயதுள்ள ஒரு சிறுவன் குண்டடிப்பட்டு ஒரு கால் தனியா தொங்குது. அந்த பையனுக்கு மயக்க ஊசி போட்டு குளோரோஃபார்ம் கொடுத்து ஆபரேஷன் பண்ணணும். அடிபட்டது ஒரு சோதனை என்றால் மருத்துவம் பார்ப்பதற்கும் வசதி இல்லாத சூழ்நிலை இருக்கு. மருத்துவமனைகளை குறிவைத்து தாக்குகிற கொடூரனாக இஸ்ரேல் இருந்திருக்கான். குளோரோஃபார்ம் இல்லை. அந்த குழந்தைக்கு, அந்த பையனுக்கு குளோரோஃபார்ம் கொடுக்காமலேயே தக்பீரை முழங்கிக் கொண்டு கால் ஆபரேஷன் செய்யறாங்க. ஒரு ஊசி போடுறதுக்கு நம்ம எவ்வளோ வேதனை பண்றோம் நமக்கு தெரியும். அதனுடைய வலி எவ்வளோ நமக்கு தெரியும். எத்தனை செகண்ட் அது வலிக்குங்கிறது தெரியும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்குன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் மனதில் ஒரு சிறிய தடுமாற்றம். ஊசி போடும்போது குத்துமே, கால் ஒரு நிமிஷம் அப்படி ஜெருக்காகும், கையில் ஊசி போடும்போது ஒரு நிமிஷம் அப்படி தடுமாறும். ஆனால் அங்கே பச்சிளம் குழந்தைக்கு ஒரு அறுவை சிகிச்சையே மயக்க ஊசி இல்லாமல் அந்த குழந்தை பார்க்கும் வகையில் வேறு வழி இல்லை, ஆபரேஷன். இன்னொரு வீடியோ, ஒரு பெண்மணி சொல்லுகிறார், நாங்கள் இரவில் உறங்குகிற போதும் ஹிஜாப் அணிந்துதான் உறங்குகிறோம். ஏனென்றால் நாங்கள் உறங்குகிற போது எங்கள் வீடுகளில் குண்டு மழை பொழிந்து ஒருவேளை நாங்கள் ஷஹீதாகிவிட்டால் எங்களுடைய ஜனாசாவை தூக்க வருகிற போது அந்நிய ஆண்கள் எங்களை பார்த்து விடுவார். எப்படிப்பட்ட ஈமான்! அநீதிக்குள்ளாக்கப்படுகிற மக்களின் அழுகையை அல்லாஹ் கேட்காமல் இல்லை. இங்கே கூட தமிழ்நாட்டில் எத்தனையோ இடங்களில் கசா மக்களுக்காக பிரார்த்தனை மஜ்லிஸ்கள் வைத்தோம், இன்னமும் கூட வைத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒரு கணம் யதார்த்தத்தை யோசித்து பாருங்கள். இத்தனை நபர்கள் அழுகிறோம். துஆ மஜ்லிஸ்கள் பெண்கள் தாரை தாரையாக கண்ணீர் வடிக்கிறார்கள். ஒருவருடைய சத்தம் கூடவா அல்லாஹ்வை சென்றடையவில்லை. நிறைய பேர் வாயை திறந்து கேட்கவே செஞ்சாங்க. ஆதங்கத்துல, ஏமாற்றத்துல, என்ன ஹஸ்ரத் இவ்வளோ நம்ம துஆ செய்யறோம், இவ்வளோ அழுகிறோம், அந்த மக்கள் இவ்வளோ பாடுபடுறாங்க, அல்லாஹ் வெற்றியை தர மாட்டேங்கிறானே, தள்ளிக்கிட்டே போகுது. நீங்க சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர்கள் சந்திக்காத வறுமை இல்லை, அவர்கள் சந்திக்காத பிரச்சனைகள் இல்லை. ஒரு மனிதன் வாழ்க்கையில் நிம்மதி என்று எதையெல்லாம் குறிப்பிடுவானோ அந்த எந்த ஒன்றையுமே கண்டிராத சஹாபாக்கள். அவங்களுக்கே அல்லாஹ் எப்போ உதவியை வழங்குறான்னா மத்தா நஸ்ருல்லாஹ் என்று கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று அவர்கள் ஏங்கிய தருணத்தில் தான் அல்லாஹ் ஆதரவு வார்த்தைகளை சொன்னான். அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீம்
நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி சமீபத்தில் இருக்கிறது. கொஞ்சம் பொறுத்து அல்லாஹ் சோதித்து நம்முடைய பொறுமையை அவன் எதிர்பார்க்கிறான். அந்த மக்களுக்கும் நம்முடைய மக்களுக்கும் நமக்கும் ஒரு ஒத்து வச்சு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் நம்மளை இன்னும் சோதிக்கவே ஆரம்பிக்கல அப்படின்னு நினைக்கிற நிலைமையில நம்ம இருக்கோம். பொருளாதார பிரச்சனை இருக்கா நமக்கு? ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன எங்களுடைய குடும்பத்தில் கூட நான் பிறப்பதற்கு முன்பெல்லாம் அன்றாடம் அரிசி உணவு கிடையாது. எங்கள் வீடு பக்கத்து வீட்டில் ஒரு இந்து பாட்டி இருந்தாங்க, கிழங்கு வியாபாரி. அந்த அம்மா எங்கள் அம்மாவை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சோறு ஆக்கலன்றது தெரிஞ்சுன்னா கிழங்கு கொடுத்துருவாங்க. வேணாமான்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. பிள்ளைக்கு பசியாக இருக்கும், 5 பேர் நாங்கள் பிள்ளைகளுக்கு ஆக்கி கொடுவோம். கிழங்கு அவித்து சாப்பிட்டு வாழ்க்கையை தள்ளிய காலம் ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. இங்குள்ள முதியவர்களுக்கு கூட அது நிறைய பரிச்சயம் அனுபவம். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? அடுத்து 3 மாதத்திற்கு தேவையான மளிகை சாமான்கள் நம்முடைய வீட்டில் இருக்கு. திடீர்னு ஒரு லாக்டவுன் வந்தா கூட அடுத்த 3 மாசத்தை நம்மளால சமாளிக்க முடியும். பெரும்பாலானவர்கள் ஜக்காத் கொடுக்கிறவர்களுக்கு வசதி உள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் இன்னமும் நமக்கு வசதியை தரட்டும், அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் கேட்கலாம். அவர் தீராத ஹசானா உடையவர். எங்களுடைய உஸ்தாத்மார்கள் சொல்வார்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள், எவ்வளவு வேண்டுமானாலும் கேளுங்கள். நமக்கே இது ஓவரா தெரியல, நீங்க எதை நினைப்பீங்களோ அதையும் கேளுங்கம்மா. ஏன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், அல்லாஹ் குர்ஆனில் அதை பதிந்து வைத்திருக்கிறார். ரப்பி ஹப்லி முல்கன், யா அல்லாஹ் என்னை அரசனாக்கு அப்படின்னா. என்னை அரசனாக்கு. இது கூட ஆச்சரியம் இல்லை. அரசனாக்குன்னு கேட்டதோட நிற்காம, லா எம்பகீரி அஹதி மின் பாதி, எனக்கு பின்னாடி அந்த மாதிரி ஒரு அரசர் வரக்கூடாது, அப்படி என்னை அரசனாக்குன்னு கேட்டாங்க. அல்லாஹ் கொடுத்தான். தீராத ஹசானாவுடைய ரப்பு கொடுப்பதற்கு தயார். கேட்கிறவரின் உள்ளத்தில் உறுதி இருக்கிறதா என்பதை அல்லாஹ் பார்க்கிறார். நீங்கள் எந்த அளவிற்கு சோதனையின் உச்சியில் இருந்தாலும் நம்பிக்கை அந்த அளவிற்கு ஈடாக இருக்குமானால் அல்லாஹ் தந்தே தீருவான். எனவே நீங்கள் கேளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்விடத்தில் நாம் பாவ மன்னிப்பு விஷயத்தில் அதிகமாக கேட்க வேண்டும். பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டு அல்லாஹ் அடுத்தது கேட்பதை தராமல் இருப்பதற்கு வெட்கப்படுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய அடியான் என்னிடத்தில் உரிய முறையில் கேட்டு விட்டான், அவனுக்கு நான் கொடுக்காமல் இருப்பதற்கு வெட்கப்படுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் பாவத்திலிருந்து நம்முடைய நஃப்ஸை வெளியே கொண்டு வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு நபிமொழி, எதையெல்லாம் நான் உங்களுக்கு ஏவி இருக்கிறேனோ அவற்றை முடிந்த அளவிற்கு நீங்கள் பின்பற்றுங்கள். எதையெல்லாம் உங்களுக்கு நான் தடுத்திருக்கிறேனோ அதை முழுமையாக நீங்கள் விட்டிருங்கள். இந்த சமுதாயம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் இதில் இருக்குது. திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், இயன்ற அளவிற்கு நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடங்கள் என்று ஒரு வசனத்தில் சொல்கிறார். யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்தார்களோ அந்த காலத்தில் எப்படி அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைக்கணும்னு அல்லாஹ் தஆலா முறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லித் தருகிற போது, யா அய்யுஹன் நபி, என் அருமை நபியே, இதா ஜாஅக்கல் முஃமினாத்து யுபாயிஅனக, முஃமினாகுவதற்கு பெண்கள் உங்களிடத்திலே வந்தால் அவர்களிடத்திலே நீங்கள் ஒப்பந்தம் செய்கிற போது என்னென்ன வார்த்தை சொல்லி ஒப்பந்தம் பண்ணணுங்கிறத அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் யுஷ்ரிக்ன பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விற்கு எந்த இணையும் வைக்க மாட்டேன். வலா யஸ்ரிக்ன, திருட மாட்டேன். வலா யஸ்னீன, விபச்சாரம் செய்ய மாட்டேன். வலா யக்துல்ன அவுலாதஹுன்ன, குழந்தைகளை கொலை செய்ய மாட்டேன். வலா யதீன பிபுஹ்தானி யஃப்தரீனஹு, தீய வார்த்தைகள் இட்டுக்கட்டுகள் பேசுறது பக்கம் நான் போக மாட்டேன். வலா யாசீனக ஃபீ மாரூஃபின், நல்ல காரியங்கள்ல மாறு செய்ய மாட்டேன். இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி நீங்க ஒப்பந்தம் செஞ்சிட்டீங்கன்னா அவங்க முஸ்லீம் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு நல்லா சொன்னாங்க. இதுல பாருங்க, இஸ்லாத்துக்குள்ள புதுசா வரக்கூடியவங்களுக்கு திருக்கலிமாவை சொல்லி கொடுத்து
பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள், தொழுகு, ஜக்காத் கொடு, ஹஜ்ஜு செய்யு, ரமதான் வந்தா நோன்பு வை, இந்த மாதிரி ஏவல்களான வார்த்தையை அல்லாஹ் சொல்லல. ஏவல்களை சொல்வதை விட எதை செய்ய வேண்டும் என்பதை விட எதை செய்யக்கூடாது என்பதைத்தான் அல்லாஹ் முக்கியப்படுத்தி சொல்லுகிறான். முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லுவார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் எதை தடை செய்திருக்கிறானோ அவற்றை எல்லாம் ஒருவன் தனக்கு தானே தடை செய்து வாழ்ந்தால் அவன் பரிபூர்ண மூமினாக ஆகிவிடுவான். ஒரு சின்ன உதாரணம், ஒரு பக்கெட்ல தண்ணி புடிச்சு வைக்கணும். பக்கெட்டை வச்சாச்சு, பைப்பை திறந்தாச்சு, தண்ணியும் வருது. ஆனா பக்கெட்ல ஒரே ஒரு ஓட்டை. தண்ணி ரொம்பமா? அதேதான். நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்காமல், பாவங்களை விடாமல் எத்தனை நன்மைகளை செய்து கொண்டே இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கிற லாபத்தை அது தராது. எனவே நாம் உறுதியான ஒரு சூளுரை எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரசூலுக்கு ஒரு காரியம் பிடிக்கலன்னா அது என்னுடைய உறுப்புகள் மூலமா அது நடக்காதுன்ற முடிவு. என்னுடைய கரங்களால் அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காத ஒரு செயலை நான் செய்ய மாட்டேன். அல்லாஹ் ரசூல் எனக்கு அமானிதமாக வழங்கிய இந்த உடலின் எந்த உறுப்புகள் மூலமும் அவனுக்கு மாறு செய்வதற்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன் அப்படின்னு நாம முடிவெடுத்து நடந்தால் எப்படிப்பட்ட பாவங்களிலிருந்தும் நம்மால் வெளியே வர முடியும். அல்லாஹ் அதற்கு நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. பாவத்திலிருந்து வெளியே வர முயற்சி கொஞ்சம் கொஞ்சமாவது அந்த எண்ணம் நமக்கு இருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அல்லாஹ் வெளியே கொண்டு வந்தே தீர்வான். என்னால குடியை விட்டு இருக்க முடியாது, அல்லது வேறு ஏதாவது பாவங்களை சொல்லி அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன், நான் பழகிட்டேன், நிறுத்த முடியாது என்று நம்முடைய உள்ளத்தில் இருக்கலாம். எந்த மருத்துவர்களும் செய்ய முடியாத, உத்தரவாதம் கூட கொடுக்க முடியாத நிலையில் இருந்த பல பேர் நல்வழியில் திருந்தி பெரிய இறைநேசர்களாக ஆன வரலாறு நம் இடத்தில் இருக்கிறது. இப்ராஹிம் இப்னு அதுகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வரலாற்றை நீங்கள் தேடி படியுங்கள். ரொம்ப ஆச்சரியத்திற்குரிய இறைநேசர். ஆனால் அவருடைய வாழ்க்கையின் முன்பகுதியை பார்த்தால் அவரை விட பெரும்பாவங்கள் செய்வதில் யாரையுமே நீங்கள் உதாரணம் காட்ட முடியாது. அதற்கு நாம் என்ன செய்யணும்னா பாவ மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ் தரக்கூடிய வாய்ப்பை பார்த்துக்கிட்டே இருந்து கச்சிதமாக அதை பிடிச்சோம்னு சொன்னா அல்லாஹ் பாவ மன்னிப்பிலிருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான். இரண்டாவது, உலக மோகத்திலிருந்து நாம் கொஞ்சம் வெளியே வரும். இன்றைக்கு ரொம்ப சமுதாயம் இந்த விஷயத்தில் கவனமற்று இருப்பதாக எல்லோரும் கவலைப்படுவோம். உலக மோகம். உலக மோகம்னா என்ன? நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதா? நான் பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறதா? அதல்ல. இந்த ஷரியத் விசாலமான அனுமதி கொடுக்குது. நீங்க பாடுபடுங்க, சிரமப்படுங்க, காசு பணத்தை சேர்த்துங்க, பெரிய பொருளாதார அதிபர் ஆகணும்னு நீங்க நினைக்க, அதற்கு ஷரியத் அனுமதி கொடுக்கிறது. ஒரே கண்டிஷன் என்ன? ஹலாலான முறையில் சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். ஹலாலான முறையில் சம்பாதித்தால் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் காசு பணங்களை சேர்ப்பதற்கு மார்க்கம் அனுமதி கொடுக்கிறது. ஆனா உலக மோகம்னா என்னன்னா, அந்த பொருள் அது இல்லைன்னா என்னால் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு அதை மீது ஆசை விட்டுரும். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப பெரிய இறைநேசர் இல்லையா? முஸ்லிம்களுக்கு இவர் பெயரை சொன்னாலே ஒரு இறைநேசர்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளவு பரிச்சயமானவர். வாழும் காலத்திலேயே எந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் இல்லாத அந்த காலகட்டத்திலேயே உலகம் முழுக்க இறைநேசராக அறியப்பட்டவர்கள். பல ஊர்களுக்கும் பயணம் செஞ்சு மக்களுக்கு தர்பியத் செய்கிற வழமை. அப்படி ஒரு ஊருக்கு, ஒரு கிராமத்திற்கு வந்திருக்கிறார். அந்த கிராமத்தில் இருந்த ஒரு சாதாரண பாமர முஸ்லிம் இவ்வளோ பெரிய இறைநேசர் நம்முடைய ஊருக்கு வந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க. போய் பார்ப்போன்னு ஆசைப்பட்டு வந்தாங்க. வந்து பார்த்தா அவங்க தங்குறதுக்காக அடிக்கப்பட்டிருக்கக்கூடிய தற்காலிகமான கூடாரம், அந்த டென்ட் இருக்கு இல்லையா, அந்த கூடாரத்தை பூமியில் நிறுத்துவதற்காக சொருகப்பட்டிருக்கக்கூடிய அந்த குச்சிகள் இருக்க, அது தங்கத்தால்.
தற்காலிகமான கூடாரம், ஒரு நாள் 2 நாளைக்கு தான் அது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. எவ்வளோ பெரிய இறைநேசர், நாம் என்னென்னமோ கற்பனை பண்ணோம். ரொம்ப எளிமையாக இருப்பாங்க, உலக ஆசை இல்லாமல் இருப்பாங்க, அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு வந்தோம். இங்கே பார்த்தா கூடாரத்திற்காக பூமியில் சொருகப்பட்டிருக்கக்கூடிய குச்சிகளே சுற்றி தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. கூடாரம் முழுக்க தங்கம். சரின்னு உள்ள போனார், அவங்களோட அமர்ந்து பேசுறாரு. கொஞ்ச நேரம் அமர்ந்து பேசி முடிச்ச பிறகு, நான் பக்கத்து ஊருக்கு பயணமாகிறேன், நீங்களும் என் கூட வாங்க. நான் சரின்னு இவரும் கூட போறாரு. பரிசல்ல ஏறி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இவர் யோசிச்சுக்கிட்டே வர்றாரு. பூரா தங்க கூடாரத்தில் அடிச்சு வச்சுட்டு மனுஷன் அதை எதையுமே எடுக்காம வர்றாரு. அப்படியே விட்டுட்டு வந்துட்டார். ஒரே கழிச்சு இவருக்கு ஞாபகம் வந்தது, ஒது செய்வதற்காக இவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு மக்கு, ஒரு கப்பு, அதை கூடாரத்திலே விட்டுட்டு வந்தார். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாரு, அடடா, ரொம்ப நாளாக நான் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மக்கு, ஒது செய்வதற்காக வச்சிருக்கக்கூடிய பாத்திரம், அந்த கூடாரத்திலே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னா. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதில் சொல்லலை, பேசாம இருந்தாங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே பயணப்பட்டாங்க. திரும்ப அதை சொன்னார், அடடா, என்னுடைய பாத்திரத்தை நான் விட்டுட்டு வந்துட்டேனே. திரும்ப பேசாம இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் திரும்ப சொன்னார், என்னுடைய பாத்திரத்தை நான் விட்டுட்டு வந்துட்டேனே. அப்போ ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், நீ என்னை பார்க்க வந்த போது தங்கத்தில் கூடாரம் அடித்து வைத்திருக்கிறாரே என்று நீ நினைத்தாய். நான் பூமியில் அடித்து வைத்திருந்த அந்த தங்க கூடாரத்தை என் உள்ளத்தில் அடிக்கவில்லை. அதனாலதான் நான் அதை விட்டுட்டு என்னால் வர முடிஞ்சது. ஆனா ஒரு செய்யறதுக்காக நீ வச்சிருந்த பாத்திரத்தை நீ உள்ளத்திலேயே வச்சிருக்க. உலகத்தை நீ இப்படி நேசிக்கிற வரை அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற முடியாது. நம்ம நிலைமை அதுதானே. நம்ம ஆசையா கட்டின வீடு, அழகான மனைவி, பிள்ளைகள், திடீர்னு நீங்க நாளைக்கு மௌத்தா போயிருவீங்கன்ற தகவல் உங்களுக்கு தெரிஞ்சா நாம் எதை பிரிவதற்கு இடம் கொடுப்போம்? எதையுமே நம்மளால விட முடியாது. ஆனால் இறைநேசர்கள் அப்படி இருந்தார். இந்த உலக மோகத்தை விட்டு வெளியே வந்தால்தான் நாம் அந்த இறைநேச தன்மையை பெற முடியும். நம்மளை சுற்றி சதி நடக்குது. இந்த முஃமின்கள், முஸ்லிம்களை சுற்றி உலகத்துல எப்பவுமே சதி நடக்கத்தான் செய்யும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி சதி நடந்தது. பெருமானாருடைய வெற்றிக்கு பிறகு, அதற்கு பிறகு அவர்கள் வஃபாத்தான பிறகு தொடர்ந்து இஸ்லாமியர்களை சுற்றி சதி நடந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் முடிந்து உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலேயாவது ஓய்ந்ததா என்றால் அப்போதும் சதி நடந்தது. அதனாலதானே உமர் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க. பள்ளிவாசலில் சுபுஹ் தொழுகையில் 2வது ரக்காத்தில் வைத்து கத்தியால் குத்தப்பட்டார்கள். 2.25 லட்சம் சதுரடி ஆட்சி செய்த ஒரு மன்னர் இஸ்லாமியர்களை சுற்றி நடந்த சதியினால் அங்கே ஷஹீதாகிறார். உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள். இப்படி நீங்க வரலாற்று அங்கிருந்து இப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்றைக்கு வரை முஸ்லிம்களை சுற்றி நடக்கிற சதி ஒரு புறம் நடந்து கொண்டே இருக்கும், இன்னொரு புறம் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதுவும் நிக்க போறதில்லை, இதுவும் நிக்க போறதில்லை, கியாமத் வரைக்கும். இந்த காலத்தில் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சதிகளை நாம் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் ரொம்ப கவலையான விஷயம். இஸ்லாமியர்கள் சுற்றி நடக்கக்கூடிய சதிகளை நாம் முதல்ல புரியணும். 3 வகையான சதிகள் இருக்கின்றன. சுருக்கமாக நான் சொல்கிறேன். முதல் சதி, நம்முடைய பொருளாதாரம் நம்மை அறியாமல் சுரண்டப்படுகிறது. நீங்க எதுக்கெல்லாம் செலவு செய்யறீங்க அப்படிங்கிறத கணக்கு வச்சிருப்பீங்க. மாச கடைசியில எதுவெல்லாம் நமக்கு மிக அவசியமான தேவை, அடுத்த அவசியமான தேவை, அடுத்த அனாவசிய தேவை என்று நீங்கள் கணக்கு செய்தால் நிச்சயமாக நாம் செலவழிப்பதில் பாதிக்கு மேல் அனாவசியமான ஆடம்பரமான செலவு. உதாரணம் சொல்கிறேன். ஆடை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உடுத்த சொன்னார்கள், அந்த ஆடைக்கான செலவை ஒரு புறம் வையுங்கள். இன்னொரு புறம் நாம் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆடைகளின் செலவினங்களை கணக்கிட்டு பாருங்கள்.
இந்த லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா, நம்மை அறியாமல் நமது லைஃப் ஸ்டைலை மாற்றி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இளைஞர்கள் வாங்கக்கூடிய துணி, அது என்ன மெட்டீரியல், என்ன டிசைனிங், எதற்காக போடப்படுதுங்கிற காரணங்களை எல்லாம் தாண்டி இது ட்ரெண்டு, அதனால நான் போடுறேன்னு சொல்றேன். ஒரு ஆடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, பார்த்த உடனே எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னு நாம எடுத்தோம்னா அது எதார்த்தம். ஒரு ஆடை எல்லாருமே போடுறாங்க, ட்ரெண்ட் ஆயிடுச்சு, அதனால நானும் வாங்குவேன்னு சொன்ன அந்த ஆடைகள் எல்லாம் பெருமானார் சொன்ன ஆடைகளின் விலையோடு நீங்கள் ஒப்பிடும் போது பல மடங்காக. சின்ன சின்ன விஷயங்கள், இரவு உடுத்துகிற அந்த சாதாரண அந்த 3/4 அந்த இதெல்லாம் போடுறோம் இல்லையா பெர்முடாஸ், அது கூட பெண்கள் உபயோகப்படுத்துகிற காஸ்மெட்டிக் சாமான். ரொம்ப ஆச்சரியமான பல தகவல்களை உள்ளடக்கிய தலைப்பு. நாம என்ன நினைக்கிறோம், மார்க்கத்தில் பெண்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்வதற்கு சரியாக அனுமதித்திருக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அலங்காரம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த கட்டத்தை நகர்ந்து பெண்கள் பச்சை குத்திக் கொள்வது ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. நான் முஸ்லிம் பெண்களை கூட நீங்கள் விடுங்கள், முஸ்லிம் அல்லாத பெண்களை, பச்சை குத்தி கொள்ளாத முஸ்லிம் அல்லாத பெண்களை நீங்கள் பார்ப்பது குறைவுதான். குறைந்தபட்சம் இந்தியாவினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றான், புள்ளி விவரம், இந்தியாவில் உள்ள 4 இளம் பெண்களில் ஒருவர் ஒரே ஒரு இடத்திலாவது டேட்டூ குத்தி இருக்கிறார். அதிகபட்சமாக 8 இடங்களிலாவது பெண்கள் டேட்டூ குத்தி கொள்கிறார். ஒழுக்கத்திற்கும் நாகரிகத்திற்கும் பண்பாட்டிற்கும் பெயர் போன இந்தியாவின் நிலைமை. அமெரிக்காவில் சராசரியாக ஒரு இளம்பெண், ஒரு இளமான் 26 இடங்களில் டேட்டூ குத்தி கொள்கிறார். டேட்டூ குத்துறது ஹராம், அது சட்ட ரீதியாக அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்காக செய்யப்படுகிற செலவு. நீங்க இதுல ஆரம்பிச்சு பெண்கள் உபயோகப்படுத்துகிற அலங்கார சாமான்களை எல்லாம் எடுத்து பார்த்தா அது ரொம்ப பெரிய கடல் போல. 2023 2,43,236 கோடி ரூபாய் வியாபாரம். என்னது, காஸ்மெட்டிக்ஸ் மட்டும் சொல்லுங்க, டேட்டூ கூட இதுல வராது. பெண்கள் அலங்காரத்திற்காக பயன்படுத்துகிற இந்த புதுசா இந்த ஐப்ரோ மாத்திக்கிறது, கலர் போடுறதெல்லாம் செய்யறாங்களே, இந்த மாதிரி அலங்காரத்திற்கு நான் சொல்லுகிறேன் 2,36,000 சில்லற கோடி. 2025 2 வருஷம் கழிச்சு 2,98,400 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் ஆயிடும். இதை விட ஆச்சரியம் அதிர்ச்சியும் என்ன தெரியுமா, அடுத்தடுத்த ஆண்டுகளில் 10 முதல் 11% வரை வியாபாரத்தை அதிகரிக்க கார்பரேட்டுகள் முடிவு. யாரையோ எங்கேயோ பாதிக்கிற விஷயம் மாதிரி இது தெரியலாம். மற்ற பெண்களிடத்தில் கலாச்சாரம் வேகமாக பரவுகிற போது நமது பெண்களிடத்திலும் வருவதை நம்மால் முழுமையாக தடுக்கவே முடியாது. என்னதான் குர்ஆன் இருக்கு, ஹதீஸ் இருக்குது, நாம எல்லாம் அவங்களுக்கு தர்பியத் பண்றோம்னு சொன்னாலும் அது ஒரு புறம் நடப்பதால் தான் மிக குறைவாக இருக்கிறது. பழகுகிற பெண்கள் அதை வாழ்க்கையில் செயல்படுத்துகிற போது நம்முடைய பெண்களிடத்திலையும் 100% அதை செய்யாவிட்டாலும் கூட அதன் மீது ஆசை வருவதை தடுக்க முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இன்றைக்கு சோசியல் மீடியாக்களின் பெண்களின் நிலைமை. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன் முஸ்லிம் பெண்களை பார்த்துருக்கிறீங்களா சோசியல் மீடியாக்கள்ல? ஆனால் இன்றைக்கு 10 பதிவுகளை நீங்கள் பார்த்தால் அதில் ஒரு பதிவு நம்முடைய பிள்ளைகள். கால ஓட்டம் வேகமாக, இது எங்க போய் முடியும்? இதுதான் நான் சொல்றேன், உலக மோகம். உலக மோகம் என்று ஒரு காரியத்தை நாம் எப்ப முடிவு பண்ணுவோம்னா, ஷரியத்தை விட இது எனக்கு பிடித்திருக்கிறது என்ற ஒரு ஐடியாலஜிக்குள்ள வந்துட்டா அதுக்கு பேர் தான் உலக மோகம். நான் ஒரு சின்ன மசாயி உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. விளையாட்டுகள் மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டவை, விளையாடலாம். என்ன விளையாட்டு வேண்டுமானாலும் விளையாடலாம். குறிப்பா உடலுக்கு வலிமை சேர்க்கிற, மூளைக்கு வலிமை சேர்க்கிற விளையாட்டுகளாக இருந்தால் கூடும், தப்பில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரை ஏற்றத்திற்கு வலியுறுத்தினார்கள், ஆர்வப்படுத்தினார்கள். ஈட்டி எறிவதற்கு, அம்பு எறிவதற்கெல்லாம் ஆர்வப்படுத்தினார்கள், ஓட்ட போட்டிக்கு ஆர்வப்படுத்தினார்கள்.
ஆயிஷா அம்மாவோடு அவர்களே ஓடினார்கள் என்று கூட நாம் பார்க்கிறோம். ஆனா அதுவும் ஒரு கட்டத்தில் ஹராம் ஆகும். எப்ப ஹராம் ஆகும்னா விளையாடி 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 கிரிக்கெட்டே விளையாடுறான்னு வச்சுக்க, நம்ம பசங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறான், பாங்கு சொல்றாங்க, தொழுக போகணும், ஆனா எனக்கு விளையாட்ட முடியல, விட முடியல, தொழுகைக்கு போறதை விட எனக்கு நான் விளையாடிக்கிறேன் அப்படின்னு நினைச்சானா அதுக்கு பேர் தான் உலக போகணும். அந்த இடத்தில் அந்த விளையாட்டு ஹராம் ஆகும். இப்ப சுருக்கமான பொது விதி என்ன? எதுவெல்லாம் சரீரத்தின் காரியங்களை நம்மிடமிருந்து தடுக்குமோ அதுவெல்லாம் உலக மோகம். பெண்கள் அலங்காரம் செய்வது கூடும், அது சரீரத்தின் சட்டங்களை மீறி அவர்களுக்கு அது மீது பிரியம் வருகிற போது அது முற்றிலும் ஹராம். பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களை சுத்தி நடக்கிற சதியும் இங்க இருக்கிறது. பொருளாதார சதிக்கு அடுத்து இரண்டாவது அதுதான், நம்முடைய நேரங்கள் திருடப்படுகின்றன. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கிறது, காலம் பொன் போன்றது. அரபியில இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்லுவாங்க, அத்தகுரு அஸ்மனம் என தகர், காலம் தங்கத்தை விட கனமானது என்று சொல்வாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான நேரங்கள் இன்றைக்கு நம்ம இடத்துல திருடப்படுது. சோசியல் மீடியாக்களின் வழியாக நம்முடைய நேரம் திருடப்படுது. டைம் பாஸ்க்கு தான் திருப்பி பார்க்குறோம், சும்மா கொஞ்ச நேரம் தான் நான் பார்ப்பேன், வேலையும் கொடுத்துருவோம், அமல்கள்லாம் செஞ்சுருவோம், எல்லா வேலைகளையும் பார்ப்போம், எல்லாம் போக சில நேரத்தில் மட்டும்தான் நான் கொஞ்ச நேரத்தில் பார்ப்பேன் என்று நீங்கள் சொல்லலாம். முஸ்லிம்களை பொறுத்தவரை அது நிம்மதியான வகையில் குறைவாக இருக்கிறது, ஒரு அளவு இருக்கு மற்றவர்களை கவனிக்கிற போது. ஆனால் அதனுடைய வளர்ச்சி மக்கள் எந்த அளவிற்கு அதன் மீது அடிமைத்தனமாக மாறி போகிறார்கள் என்பதற்கு அவர்களே சொல்லுகிற புள்ளி விவரம் சாட்சி. 2015 இந்த இன்ஸ்டாகிராம், அது மட்டும் நான் சொல்றேன், மீதி எல்லாம் அதனுடைய ஒவ்வொரு கணக்கும் இருக்கிறது. இன்ஸ்டாகிராம் வந்த புதுசுல 2015 உலக அளவில் அதை உபயோகப்படுத்தியவர்களுடைய எண்ணிக்கை 40 கோடி. உலக அளவில் ஒரு 700 கோடி மக்கள் தொகை இருக்குமா, 40 கோடி பேர் உபயோகப்படுத்தும். இந்த ஆண்டு 2025 கடைசியில் இன்ஸ்டாகிராம் மட்டும் உபயோகப்படுத்துவர்களுடைய எண்ணிக்கை 300 கோடி. 10 வருஷத்துல 40ல இருந்து 300. அது இன்னொன்று என்ன சொல்றாங்க, 25 வயதிலிருந்து 34 வயது வரை உள்ளவர்கள் 60% பேர் உபயோகப்படுத்துகிறார்கள். ஒரு தலைமுறையே மனநோயாளியாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம், அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறார். நேரம் திருடப்படுகிறது. இமாம் அவர்கள் தொழுகையில 2வது ரக்காத்துல ஓதுன வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். ஈமான் கொண்ட, என்னை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளே, உங்களுடைய பொருளாதாரமோ உங்களுடைய குழந்தை செல்வங்களோ அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு உங்களை பொடுமாக்காக்கி விட வேண்டாம், திருப்பி விட வேண்டாம் என்று சொல்கிறார். எந்த குழந்தை செல்வங்களை நாம் பாக்கியம் என்று கருதுகிறோமோ, எந்த பொருளாதாரங்களை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற பெரும் பேரு என்று எண்ணுகிறோமோ, அவையே அல்லாஹ்வின் நினைவை விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம். அப்படி திருப்பி விட்டால் அப்படி ஒருவேளை உங்களுக்கு நடந்துருச்சுன்னா நீங்கள் தான் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, உங்களுக்கு மௌத் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள். செலவு செய்யாமல் விட்டு விட்டீர்களானால் அது மௌத்தாகிற மனுஷன் சொல்லுவானா, ரப்பி லவ்லா அகர்தனி இலா அஜலின் கரீம், நெருக்கமான ஒரு நேரம் என்னை அனுமதிக்க கூடாதா, கொஞ்ச நேரம் மௌத்து தள்ளி போடக்கூடாதா, நான் என்னுடைய சொத்துக்களை எல்லாம் தான தர்மங்கள் செய்து நல்லவர்களின் பட்டியலில் இணைந்து விடுவேனே என்று அல்லாஹ் கெஞ்சுவா. ஆனால் நேரம் தரப்படாது. இந்த ஆயத்துக்கு தப்சீர் எழுதக்கூடிய முஃபஸ்ஸீர்கள் சொல்றாங்க, மௌத்தா போகிற மனுஷன் என்னுடைய சொத்துக்களை எல்லாம் அனாதைகளுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு போக மீதி உள்ளவையெல்லாம் நான் பள்ளிவாசலுக்கு, மதரசாவிற்கு, தர்காவிற்கு, ஆஷர்கானாவுக்கு, ஹாங்காவுக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாலே சரியத்துல அது வக்ஃபு தான், சட்டம் அதுதான். பிள்ளைகளுடைய சொத்துல இருந்து எடுக்க முடியாது, ஆனால் அவர் ஜீவிய காலத்திலேயே நினைத்தால் எழுதி வைக்க முடியும். இந்த ப்ராசஸுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்?
நான் என்னுடைய சொத்துக்களில் 2 வீட்டை நான் இந்த பள்ளிக்கு எழுதி வைக்கிறேன். இதை அவர் சொல்றார். அவர் சொல்லும் போது 2 பேர் 2 கேட்டாங்கன்னா அவங்க 2 பேர் சாட்சி. அவ்வளவு முடிஞ்சு. என்னுடைய மௌத்தை தள்ளி போட்டா பரவாயில்லை. நான் கேட்கிற நேரம் எவ்வளவுனா இந்த 10 செகண்ட் தான். அந்த 10 வினாடிகளுடைய மகிமையை மௌத்தாகிறவன் அறிந்து கொள்ளுகிறான். இன்னைக்கு எல்லாம் நமக்கு எவ்வளவு ஆயுத கொடுக்குறான், ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வேகமா போகுது. இப்பதான் 2026 பிறந்த மாதிரி இருந்துச்சு, 1 மாசம் முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த நேர விஷயத்துல நமக்கு முழுமையான கவனம் இல்லை. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் 32 வயசு, திருமணமாகி 4 வயசுல ஒரு பையன். எந்த கெட்ட பழக்கமும் அவருக்கு இல்லை. ஆனா அவருக்கு கேன்சர் வந்துருச்சு. அவருக்கு கேன்சர்னு தெரிகிற போதே அவர் 4வது ஸ்டேஜில் இருக்கார். இவரை காப்பாற்ற முடியாது, அதிகபட்சம் 3 மாதங்கள் இருப்பார் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது நாட்டம் கொண்டு நம்ம போகாத ஆஸ்பத்திரி இல்லை, முயற்சி பண்ணாததே இல்லை, அப்படி முயற்சி பண்ணோம். அல்லாஹ்வுடைய நாட்டம் 2 மாதம் கழிச்சு அவர் மௌத்தாயிட்டார். மௌத்தாவதற்கு 1 வாரத்திற்கு முன்னால் அவர் எப்போ அந்த நோய் அவரை தாக்கி கைகாலெல்லாம் செயலிழந்து போச்சோ அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லை. மிக அவசியமான வார்த்தைகளை தவிர அவர் எதையுமே அவர் பேசல, மகிழ்ச்சியாக பேசவே இல்லை. ஆனால் மௌத்தாவதுக்கு 1 வாரத்துக்கு முன்னால் சொன்னார், என்கிட்ட சொன்னார், நான் அல்லாட்ட எதுவுமே கேட்கல, அல்லாஹ் கொடுத்ததை நான் பொருந்திக்கிட்டேன், ஏற்றுக்கிட்டேன். ஆனால் ஒரே 1 நாள் அல்லாஹ் எனக்கு கைகாலெல்லாம் சுகமாக்கி என்னை நடமாட விட்டார். அந்த 1 நாளில் என் சாப்பாடை நானே என் கையால் சாப்பிட்டு, மருந்து மாத்திரையெல்லாம் நானே சாப்பிட்டு, என்னுடைய மலஜலம்லாம் நானே சுத்தம் பண்ணி 1 நாள் மட்டும் நடமாடிட்டு அடுத்த நாள் மௌத்தாயிட்டாமல் நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் அல்லாஹ் அவர் நசீப் பார்க்கல, மௌத்தாக்கிட்டான். இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும், அல்லாஹ் வாழ்க்கையில் நமக்கு எத்தனை 1 நாள் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த நிமிடம் நாம் வாழ்கிறோம் என்பதே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியம். ஆனால் இந்த சமுதாயம் பொழுதுபோக்கு என்ற வகையில் நிறைய நேரங்களை வீண் செய்கிறோம். அதனால தான் நான் சொன்னேன், நம்முடைய நேரங்கள் நமக்கு தெரியாமல் திருடப்படுகின்றன. அதற்கு தெரிந்தோ தெரியாமலோ நாமும் ஒத்து வாழ்கிறோம். டைம் பாஸ்ங்கிற வார்த்தையே இஸ்லாத்தில் ஹராம். அது உங்களுக்கு தெரியுமா? டைம் பாஸ் அப்படின்னு நீங்க ஒரு காரியத்தை செய்யவே முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்வின் நினைவில் அவருடைய உத்தரவு பிரகாரம் கழிய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கொள்கையே. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் நல்லதை பேசுவது சதக்கா, நல்லதை நினைப்பது சதக்கா, குழந்தைகளோடு விளையாடுவது சதக்கா, அவ்வளவு ஏன் உங்களுடைய மனைவியோடு நீங்கள் தனித்திருப்பதும் சதக்கா. சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, நாயகமே, என்னுடைய உடல் இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக என்னுடைய மனைவியிடத்தில் நான் செல்வது கூட சதக்காவா? ஆமாம். ஏன் அல்லாஹ் அந்த நன்மையை தருகிறான் என்றால், உன்னுடைய இச்சையை தீர்த்துக் கொள்வதற்கு நீ ஹராமான வழியை நாடி போகல இல்லை, அதுக்காக அந்த கூலி. இன்னொரு ஹதீஸ்ல, உங்களுடைய மனைவிக்கு ஒரு கவலை உணவை எடுத்து நீங்கள் ஊட்டி விடுவது சதக்கா. அப்போ நாம எதையெல்லாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான காரியங்கள் என்று நினைக்கிறோமோ அத்தனைக்கும் நமக்கு சதக்காவின் கூலி உண்டு. நீங்கள் உங்கள் குழந்தைக்காக சிரமப்பட்டு சம்பாதிக்கிறீர்களா, அதற்கு நன்மை உண்டு. சம்பாதிச்சு கொண்டு வந்து செலவு பண்ண அதுக்கு நன்மை உண்டு. அதனால ஒரு முஸ்லிம் தான் செய்கிற எந்த காரியமும் நேரத்தை போக்குவது, பொழுதுபோக்கு, டைம் பாஸ் என்ற வகையில் வரவே வராது. ஒன்று அது நன்மையை தரும் அல்லது தீமையை தரும். டைம் பாஸ் என்பது நன்மைக்கானதல்ல, அது தீமையானது. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம் பாக்கியமாக கருதினாலே தவிர இந்த குறையை முஸ்லிம் சமூகத்திலிருந்து போக முடியாது. அதனால நம்முடைய பொருளாதார விஷயத்தில் நாம் கவனமாக இருப்பது போல் நம்முடைய நேரத்தை வீணாக்கி விடாமல் கவனமாக இருக்க வேண்டும். 3வது, நம்முடைய ஈமானை பறிப்பதற்கு சதி நடந்து கொண்டிருக்கிறது.
உங்களுக்கு தெரியாத ஒரு தலைப்பு ஒன்றும் இல்லை, இது புதிய தலைப்பு இல்லை. இதுவும் கூட பெருமானாரின் காலத்திலிருந்து இப்போது வரை முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகளில் ஒன்று. முத்தலாக் தடை சட்டம் வந்ததா? நம்மளால என்ன பண்ண முடிஞ்சது? சட்டம் அமல்ல இருக்கு. ஆனா ஜமாத்துகள்லாம் அல்லாஹ்வுடைய கிருபையில பவரா இருக்கிறதுனால அந்த சட்டத்தை நம்ம பலகீனப்படுத்தி இருக்கிறோம். அந்த சட்டத்தின்படி யாரும் கைதாகிறது இல்லை, யாரும் கோர்ட்டு கேஸுக்கு ஏறுறது இல்லை. முத்தலாக் தடை சட்டம், CANRC பிரச்சனைகள், பாபரி மஸ்ஜித் கைவிட்டு போனது, ஞானவாபி மஸ்ஜித் கிட்டத்தட்ட கையை விட்டு போற நிலைமையில இருக்குது. பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே அவங்க எந்த இடத்த உரிமை கொண்டாடினாங்களோ அங்க பூஜை பண்றதுக்கு அனுமதி கொடுத்துருச்சு நீதிமன்றம். இது மாதிரி இன்னமும் நிறைய கேஸ் இருக்குது. மதுராவில் ஒரு கேஸ் இருக்குது. இந்தியா முழுக்க நிறைய பள்ளிவாசல்களின் மீது உரிமை கோரி அவங்க வழக்கு போட்டிருக்கிறாங்க. இது இப்ப கடைசியா SIR வரைக்கும் ஒரு முஸ்லிமாக வாழ்ந்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் பல முயற்சிகள் சதிகள் செய்கிறார். சட்ட திட்டங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டாக்க முஸ்லிம் பலகீனப்பட்டு போவான்னு நினைக்கிறாங்க. அவன் நினைக்கிற அளவுக்கு பலகீனப்பட்டு போகல, நாம எதிர்பார்க்கிற அளவுக்கு பலமாகவும் இல்லை. பொது சிவில் சட்டம் கொண்டு வர ரொம்ப காலமா துடிச்சிட்டு இருக்கிறாங்கல்ல, அதனுடைய நோக்கம் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பொது சிவில் சட்டம் கொண்டு வந்துட்டா கல்யாணம், தலாக்கு, சொத்துரிமை பிரச்சனைகள் இதெல்லாம் முஸ்லீம்கள் அவங்க ஜமாத்திலே முடிச்சுக்கிறாங்கல்ல, அதெல்லாம் நாம சொல்ற மாதிரி செய்யணும். அவன் சொல்ற மாதிரியே செஞ்சாலும் சொத்துல நம்மளே தான் பிரிச்சுக்க போறோம். அவனுக்கு சொல்லி போக போறது இல்லை. ஆனா அவனுக்கு எங்க வெற்றினா, இஸ்லாமியர்கள் தங்களுடைய சட்ட திட்டங்களின்படி நடக்காமல் இருக்க வேண்டும். சில முஸ்லிம்களை அவர்கள் தூக்கி பிடிப்பதை நீங்கள் பார்க்கலாம். மர்ஹூம் அப்துல் கலாம் மாதிரி அவங்க ஏன் தூக்கி பிடிப்பாங்கன்னா, எந்த முஸ்லிம் எல்லாம் தன் சட்ட விவகாரங்களில் கொள்கை விஷயத்தில் தடுமாற்றத்தில் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அவர்கள் நண்பர்களாக்கி கொடுக்கிறார். இன்றைக்கும் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய கட்சிகளில் முஸ்லிம்கள் இணைந்து பயணிக்கிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? சில பேரெல்லாம் ஊர்களில் அடிச்சு துரத்துனாங்களா இல்லையா? பண்றது பூரா முஸ்லிம்களுக்கு எதிரான செயல்திட்டங்கள். ஆனா பேரு இப்ராஹிம். எப்படிப்பட்ட நபியுடைய பேர் பார்த்தீங்களா? இப்ராஹிம். இந்த இப்ராஹிம காண உம்மத்தன் காணித்தல் இல்லாஹி ஹனீஃபா என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்ராஹிம் நபியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று பெருமானாருக்கு அல்லாஹ் சொல்கிறார். எந்த நபியும் தொழுகைக்குள் கிடையாது. பெருமானாருக்கு அப்பால் ஒரு நபி தொழுகைக்குள் இருக்கிறார் என்றால் இப்ராஹிம் நபி. தருவது இப்ராஹிம் ஒருவர் எப்படி வரும்? அல்லாஹ் ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம. வேற எந்த நபிக்குமே அந்த சிறப்பு கிடைக்கல பாருங்க. இப்ராஹிம் நபிக்கு ஏன் அந்த சிறப்பு கிடைத்தது என்றால், இறைவன் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துகிற போது சொந்த தந்தை உட்பட குடும்பத்தார் உட்பட அனைவரையும் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஆனா இன்னைக்கு கட்சியில ஒரு பெயர் கிடைக்க, சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்க, பிரபலமாகுவதற்கு மார்க்கத்தை துச்சமா கருதி இஸ்லாமியர்களுக்கு எதிரான அணியில போய் இணைகிறார். இது முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சதிகளில் ரொம்ப முக்கியமானது. நீங்க கடைசி 2-3 வருஷத்தை நீங்க ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா, 2-3 வருஷத்துக்கு முன்ன அவர் ஒரு ஆளே கிடையாது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன அவர் யாருக்காவது தெரியுமா? அவர் ஒரு வழிகட்ட கொள்கையில் இருந்தாரு, சில பல பிரச்சனைகள் ஆனது. ஆனால் தமிழகம் முழுக்க, ஏன் இந்தியாவின் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ராஷ்டிரிய பிரச்சனை எதற்கு அவர் பிளாஷ் செய்யப்படுகிறார், பிரபலமாக்கப்படுகிறார்? முஸ்லிம்களின் தமிழகத்தின் அத்தாரிட்டி என்று அவர் காட்டப்படுகிறார். அவர் ஒரு கருத்து பேசினால் தமிழகத்தில் முஸ்லிம்கள் பிஜேபிக்கு வரவேற்பு அப்படின்னு போடணும். எந்த முஸ்லிம் ஆதரவு தெரிவிச்சோம்? இதெல்லாம் யதார்த்தமா நடக்குது அப்படின்னு நாம் விளங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் பேரை சொல்லி சொல்கிறேன். அல்ல அவரையும் நேர்வழிக்கு கொண்டு வரட்டும் என்றுதான் நாம் துவா செய்கிறோம். அந்த ஆள் போனதுக்கு பின்னாடி இன்னைக்கு அவருக்கு பின்னாடி 500 பேர் கிட்ட இருக்கிறாங்க முஸ்லிம்ஸ். பல கட்சிகளில் இருந்து பயணிக்கிறார்கள். நாம் சொல்ல வருவது, கட்சி சார்ந்த கருத்து சொல்ல வருவது அல்ல நோக்கம்.
நம்முடைய கொள்கை என்ன, நாம் இணைந்து பயணிக்கிற கட்சியினுடைய கொள்கை என்ன, ஷரீஅத்தையும் இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் ஒருங்கிணைந்து காப்பாற்றுகிற கட்சிகளில் நாம் இணைந்து பயணிக்க வேண்டும். யார் ஒருவர் ஷரீஅத்தை விட்டு கட்சி முக்கியம், இயக்கம் முக்கியம் என்று நினைக்கிறாரோ அவரால் இந்த சமுதாயத்திற்கு எந்த பலனும் ஏற்பட போவதில்லை, அவரும் வெற்றி பெற போவதில்லை. அதை கவனத்தில் கொண்டு வரக்கூடிய தலைமுறை ஷரீஅத்தை விட்டு விடாமல் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகளில் சிக்கி விடாமல் பாதுகாக்க வேண்டிய பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நான் என்னுடைய உரையின் இறுதி பகுதிக்கு வருகிறேன். இந்த சமுதாயம் எவ்வளவு சூழ்ச்சிகள்ல இருக்குங்கிறத நான் ஓரளவுக்கு சொல்லியிருந்தேன். இவ்வளவு ஆபத்து மத்தியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அதை எதிர்க்கிறதுக்கு எந்த பிளானுமே இல்லாம எந்த பிளானுமே இல்லை. கல்வியில், அதிகாரத்தில், அரசியலில், பொருளாதாரத்தில் முஸ்லிம்களுடைய நிலைமை எதிரியாவது மேல இருக்குதுன்னு பார்த்தா எதிர்க்கு. சச்சார் அறிக்கை, நிறைய ஜட்ஜிகள் இதுக்கு முன்னாடி கொடுத்த அறிக்கைகள் இப்போ வரைக்கும் நீங்க எடுத்து பாருங்க. இந்திய அளவிற்கு IPS IAS துறைகளில் 1.5% முஸ்லிம், வெறும் 1.5%. 200 கலெக்டர் உருவாகிறாங்கன்னா அதுல 3 கலெக்டர் தான் முஸ்லீம். எத்தனை எம்பிகள் இருக்கிறாங்க? முஸ்லீம் எம்பிகள் என்று எடுத்து பார்த்தா, எம்எல்ஏக்களில் முஸ்லீம் எம்எல்ஏக்கள் என்று எடுத்து பார்த்தா, நான் இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால், நாம் வளர்ந்து விடக்கூடாது என்பதில் எதிரிகள் கவனமாக இருப்பார்கள். அது எப்பவுமே இருக்கிறது தான். எப்பவுமே எதிரிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நேரடியாகவும் மறைமுகமாகவும் சூழ்ச்சி செய்வார்கள். ஆனால் அவருடைய வீழ்த்தக்கூடிய சக்தி எவ்வளவு ஆற்றலோடு இருந்ததோ அந்த ஆற்றல் இந்த காலத்தில் நம்மிடத்தில் இல்லை. என்னதான் செய்யணும்னு சொல்றீங்க என்று கேட்டால், இன்றைய இளைஞர்கள், குறிப்பாக முஸ்லிம் சமூகமே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இன்றைய முஸ்லிம்களின் இளைஞர்கள் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு தூண்டப்பட வேண்டும். சமுதாயத்தில் எத்தனை குமர்கள் இருக்கிறார்கள், சமுதாயத்தில் எத்தனை நோயாளிகள் பெரியவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை பேர் கல்வி கிடைக்காம இருக்கிறார். இந்த சமுதாயத்தையும் தூக்கி பார்க்க வேண்டிய பொறுப்பு ஒன்றது என்பதை இளைஞனை உணர வைக்க வேண்டும், அவனுக்கு தெரிவிக்க வேண்டும். ஒரு ஹசரத் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அவர் பணி செய்கிற மஹல்லாவில் கணக்கு எடுத்தார். மொத்தம் இருக்கக்கூடிய எல்லா வீடுகள்லையும் எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க, உணவுக்கு வழி இல்லாதவங்க இருக்கிறாங்க, எத்தனை குமரிகள் இருக்கிறாங்க, எத்தனை நோயாளி இருக்கிறாங்கன்னு அவர் ஒரு கணக்கு எடுத்தார். அவர் சொன்ன தகவல் ரொம்ப ஆச்சரியமான தகவல், நம்புவதற்கு கூட உங்களுக்கு சிரமமாக இருக்கலாம். எத்தனை குமர்கள் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்கன்ற அந்த கணக்கு எடுக்கும்போது ஒரு வீட்டில் 40 வயசுல ஒரு அம்மா இருந்தாங்க, திருமணம் ஆகலை. என்ன காரணம்? ஒரே காரணம், எனக்கு பொருளாதாரம் இல்லை. அது கூட பரவாயில்ல. ஒரு வீட்டில் 56 வயசுல ஒரு அம்மா, 56 வயசு. அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்களா இவரை, இது 25-30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்களாம் வந்திருந்தா நானும் கரையேறி இருப்பேன்ல அப்படின்னு கேட்டாங்க. சிறு வயதில இருந்து ஒரே அக்கம் பக்கத்து வீடுகளாக வளரக்கூடிய பிள்ளைகள் வயதுக்கு வந்து படிப்பை முடித்து ஒரு பிள்ளைக்கு திருமணம் நடக்கிறது, அதுக்கு குழந்தை பிறக்குது, குழந்தைய வளர்த்துறாங்க, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் வருது. ஆனா இந்த பக்கம் இருக்கிற பெண்ணு மட்டும் இன்னும் குமராக இருக்கு. யார் பண்ணணும் இந்த வேலையை? உமராக்களோடு இளைஞர்கள் ஏன் இணைய வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். படுத்த படுக்கையில் 70 வயதை தாண்டிய கணவன் மனைவி மாத்திரைகள் வாங்கி கொடுப்பதற்கு ஆள் இல்லாமல் பெட்டிலேயே படுக்கையிலேயே 2 பேரும் மௌத்தான ஒரு வீடு நம்முடைய தமிழ்நாடு பார்க்கிறோம். காசுல இருந்துச்சு, அவர்கிட்ட வாங்கி கொடுக்க ஆள் இல்லை. 2 பேரும் படுக்கையிலேருந்து எந்திரிக்க முடியாம அப்படியே மௌத்தாகி போய் 2 நாள் கழிச்சு தான் பாடி எடுத்தாங்க. இப்ப சமுதாயத்தின் இளைஞர்கள் செய்ய வேண்டிய வேலைகள் ஆயிரக்கணக்கில் பாக்கி இருக்கிறது. ஆனால் அந்த இளைஞர்களோ இரவு நேரத்தில் எங்கு சுற்றுகிறார்கள், யாரோடு சேருகிறார்கள், தெருமுனைகளில் ஏன் கேக்கு வெட்டுகிறார்கள், யாரை தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், யாரை வாழ்வியல் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அவருடைய நேரத்தில் எது அதிகமான உபயோகத்திற்கு செல்லுகிறது என்பதையெல்லாம் பார்த்ததால் நான் சொல்லுகிறேன், இந்த சமுதாயம் பல சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் எந்த ஐடியாவுமே இல்லாமல்
ஒரு குழந்தையை நிப்பாட்டி ஒருத்தன் துப்பாக்கி வைக்கிறான், ஒருத்தன் வால் வைக்கிறான், ஒருத்தன் அருவா வைக்கிறான், ஒருத்தன் கத்தி கொண்டு வர்றான், ஒருத்தன் கட்டையை கொண்டு வர்றான், ஒருத்தன் கிரிக்கெட் பேட்டை கொண்டு வர்றான். அந்த குழந்தையை தாக்குறது அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அடிக்க வர்றாங்க, கொள்ள வர்றாங்கன்னு தெரியும், எல்லாரையும் பார்த்து சிரிக்கும். கிட்டத்தட்ட அந்த இடத்துல தான் சமுதாயம் இருக்குது. நான் மிகைப்படுத்தி சொல்வதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. இளைஞர்களை கூர்நீட்ட வேண்டிய மிக முக்கியமான கட்டத்திலே நாம் இருக்கிறோம். எதிரிகள் நமக்கு செய்யக்கூடிய இந்த பொருளாதார சதியில இருந்து, நேரத்தை திருடுகிற சதியிலிருந்து, ஈமானை திருடுகிற சதியிலிருந்து இந்த உம்மத்தை காத்து நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை, உலக மோகத்திலிருந்து விடுதலை என்ற வெற்றியை அடையவில்லை என்றால் இம்மை நமக்கு சேதாரமாகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த உம்மத்தின் நிலைமையை அறிந்து சேவை செய்யக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. குறிப்பாக இளைஞர்கள் உமராக்களோடு உலமாக்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய பெரும் பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடிய சமுதாயமாக நமது சமுதாயத்தை ஆக்கி அருள் புரிவானாக. அதற்காக பாடுபடுகிற மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள், இமாம் பெருமக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் கைகால் சுகத்தோடு நீண்ட ஆயுளை தந்தல் புரிவானாக. நீண்ட கால திட்டமிட்டு அதை சரியாக செயல்படுத்துகிற மஹல்லாக்களை உருவாக்கக்கூடிய ஆற்றலை, வசதி வாய்ப்பை அல்லாஹ் தந்தல் புரிவானாக என்று மனமாற துவா செய்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.